வணக்கம் ஐயா. வணக்கம். எஸ்தருங்க? ஏம்மா எஸ்தரு, எஸ்தரு. என்னப்பா? ஏம்மா, ஏம்மா எஸ்தரு, நம்ம பாஸ்டர் ஐயா வந்திருக்கிறாரு. இந்த வரேன்னு சொல்லுங்கப்பா. ஐயா, பாப்பா இப்போ வர்றேன்னு சொல்லிச்சு. வாங்க ஐயா, வந்து உட்காருங்க. பாஸ்டர் அங்கிள், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட்மா. தம்பி எங்க? பாஸ்டர் அங்கிள் அவன் குளிச்சிட்டு இருக்கான். அப்படியா? சரி, இன்னைக்கு ஈவினிங் உங்க வீட்டுக்கு கேரல் ரவுண்ட்ஸ் வரும், சரியா? ஆமா, ஸ்கூல் போகலையா? கிளம்பிட்டு இருக்கோம் பாஸ்டர் அங்கிள். அப்புறம் ஈவினிங் எங்க வீட்ல கேக் எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி, நான் போயிட்டு வரட்டுமா? பாய் பாய் பாய். அக்கா அக்கா, அங்க பாருங்க அக்கா. இங்கு எந்த பொருள் வாங்கினாலும் குலுக்கல் முறையில் தேர்வு செய்து இன்று மாலை 1000 ரூபாய் மதிப்பிலான கேக் கொடுக்கப்படும். ஐ வா வா. என்ன வேணுமா? அங்கிள், அந்த லாலிபாப் எவ்வளோ? ஒன்று 5 ரூபாமா? கொஞ்சம் இருங்க. ரெண்டுலேயும் கொடுங்க அங்கிள். இந்தா 10 ரூபா. இனி என்னம்மா வேணும்? அங்கிள், கிஃப்ட் வவுச்சர். வாவ். அப்பா, இந்தா இதுல 150 ரூபாய் இருக்கு. வாங்கப்பா, கேக் வாங்க போலாம். எடுத்துட்டு போய் கேக் வாங்கிட்டு வரலாம்ப்பா. வாங்கப்பா. கேரல் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுது. மெல்ல மெல்ல மெல்லப்பா. என்ன இவ்வளோ தூரம்? வணக்கம். என் பொண்ணு
கேக் வாங்கணும்னு சொல்லிச்சு. அதான் வந்தேன். வா போயிட்டு சொல்லலாம். வா வா. நீ இதில் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் இப்போ போயிட்டு ஓடி வர்றேன். சரியா? போய் உட்காரு. கேரல் வர போகுதுப்பா. கேக் வாங்கிட்டாங்கப்பா. வாங்கப்பா. காசு எல்லாம் இல்லைம்மா, காசுலாம் தீர்ந்து. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா வாங்கிட்டாங்கப்பா. சும்மா போமா. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா வாங்கிட்டாங்கப்பா. ஏய் வாங்கப்பா. அக்கா அக்கா கேக் எங்க அக்கா? எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கப்பா. எனக்கு கேக் தாங்கப்பா. எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கப்பா. அக்கா அக்கா அழாதாக்கா. சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்தது மறந்துட்டியாக்கா? ஏசப்பா ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா ஏசப்பா. கேரல் வந்துருச்சாக்கா? வரேன். இனிய நாளாகட்டும், இனி எங்கள் வாழ்க்கை செழிக்கட்டும். இனிய நாளாகட்டும், இனி எங்கள் வாழ்க்கை செழிக்கட்டும். பரிசா இறங்கி வந்தார் எங்கள் வாழ்வில் பிரகாசமாய். பரிசா இறங்கி வந்தார் எங்கள் வாழ்வில் பிரகாசமாய். இனிய நாளாகட்டும், எங்கள் வாழ்க்கை செழிக்கட்டும். இனிய நாளாகட்டும், இனி எங்கள் வாழ்க்கை செழிக்கட்டும். கிறிஸ்து பிறந்த நாளிலே குமாரன் விடுதலை செய்வாரே. கிறிஸ்து பிறந்த இந்நாளிலே குமாரன் விடுதலை செய்வாரே. உன்னை விடுதலை செய்வாரே, அடிமை முறிந்து போகுமே. உன்னை விடுதலை செய்வாரே, அடிமை முறிந்து போகுமே. இனிய நாளா
செழிக்கட்டும். எஸ்தர் யாரு? எங்க அக்கா தான் எஸ்தர். இந்த கூப்பன் கொண்டு வா. ஹாப்பி கிறிஸ்மஸ். பாய் பாய். அக்கா அக்கா கேக். ஏசப்பா நன்றி. எஸ்தர், அப்பாவுக்கு என்னாச்சு? ஐயா, உங்களை போல என்ன போல உள்ளவங்களை மீட்டெடுக்கத்தான் இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு பரிசாக வந்தார். நானும் உங்களை போல தான் ஒரு காலத்தில் ஊசி 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 யாரோ படுத்திருக்காங்க. தம்பி 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 ஊசி தம்பி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர விடுதலை இந்த உலகத்தில் யாராலையும் தர முடியாது. ஊசியோ போதை வஸ்துவோ எதுவும் தர முடியாது, எதுவும் தர முடியாது. பிதாவானவர் தன்னுடைய செல்ல குமாரனை இந்த உலகத்தில் பாலகனை நம்ம எல்லாருக்கும் பரிசா தந்திருக்காரு. அது எதுக்கு தெரியுமா? இந்த போதை வஸ்து இந்த பாவங்களை எல்லாவற்றையும் அழிக்கிறதுக்காக அவர் பரிசா வந்திருக்கிறார். இந்த இயேசுவை நேசிக்கிறார்ப்பா. இந்த இயேசுவை பரிசா வந்திருக்கிற இந்த இயேசுவை வேணான்னு சொல்லிடாது, வேணான்னு சொல்லிடாது. அண்ணே, நீங்களும் இந்த பரிசாய் வந்த பாலகனாகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்பா இந்தாப்பா கேக்கா? ஏசப்பா உங்களுக்கு கிஃப்டா கிடைச்சது மாதிரி ஏசப்பா எனக்கு கிஃப்டா கொடுத்துட்டாரு.
ஓகே, விஷ் யூ ஆல் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். பை பை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கண்டேன் என் கண் கூடிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் கூடிர கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேன் கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேன் கண்டே என் கண் கூடிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் கூடிர. பெத்தலிம் சத்திர முன்னணையில் பெத்தலிம் சத்திர முன்னணையில் உற்றோர்க்கு உயிர் தரும் உண்மையாம் என் இரட்சகனை கண்டே என் கண் கூளிர கர்த்தனை இன்று கண்டே என் கண் கூளிர. தேவனை தேவசேனை தேவாதி தேவனை தேவசேனை ஓயாது தோத்தரிக்கும் ஒப்புணிகரற்றவன் கண்டேன் என் கண் கூடிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் கூடிர. மன்னோர் இருள் போக்கும் மாமணியை மன்னோர் இருள் போக்கும் மாமணியை பின்னோரும் வேண்டி நிற்கும் விண்மணியை கண்மணியை கண்டேன் என் கண் கூளிர கர்த்தனை இன்று கண்டே என் கண் கூளிர. கண்புருவாம் மாறனனை அண்டினோ கண்புருவாம் மாறனனை கண்டோர்கள் களி தீர்க்கும் காரணனை பூரணன் கண்டேன் என் கண் கூளிர கர்த்தனை இன்று கண்டே என் கண் கூளிர. கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் கண்டேன் என் கண் கூளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் கூளிர. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளை, இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைய நம்முடைய தியானத்திற்கு தெரிந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். வயல் வெளியில் மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை தூதர் அறிவிக்கிறார். அது என்ன செய்தி? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்னும் இரட்சகர் அவர் ரட்சிப்பவர், மனுக்குலத்தை மீட்டெடுக்கிறவர்.
1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இந்த ரட்சகர் பாவத்தில் இருக்கும் மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக, ரட்சிப்பதற்காக இந்த பூமிக்கு மனிதனாய் இறங்கி வந்தார். இந்த உலகத்திலே எல்லா காரியத்திற்கும் நமக்கு ஒரு மீட்பு கிடைக்கும். ஆனால் மனிதன் செய்த பாவத்திலிருந்து மட்டும் அவனுக்கு மீட்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், வேதம் என்ன சொல்லுகிறது? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் இறங்கி வந்தார். மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாய் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை மனிதனுக்காக சிந்த கொடுத்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற அந்த ஒரு காரியம் நிறைவேறத்தக்கதாக தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை மனுக்குலத்திற்காக சிந்தி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி இன்றைக்கும் நம்மை சுத்திகரிக்கிறது. இது எவ்வளவு பெரிய கிருபை, இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! மனிதர்களாகி நமக்கென்று சொல்லி சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதனாகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பிற்கு மாறான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், அவைகளை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் இரட்சகராக நம் உள்ளத்திற்குள் வருவார். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கொடுப்பார். பரிசுத்த வேதாகமத்தில் சகையு என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டத்தி மரத்தில் ஏறி நின்று கொண்டிருந்த சகையுவை பார்த்து, சகையுவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை அன்போடு அழைக்கிறார். உடனே சகையுவுக்கு ஒரே சந்தோஷம். சந்தோஷமாய் இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து செல்றார். இயேசு சகையுவை பார்த்து அவன் வீட்டிற்குள் பிரவேசித்த பொழுது அவனுக்கு என்ன சொன்னார்? லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஏன் அவனுக்குள் ரட்சிப்பு வந்தது என்று இயேசு சொன்னார்? அதற்கு முந்தின வசனம் தான் மிக முக்கியமான காரியம். அதை நான் வாசிக்க கேட்போமா? லூக்கா 19:8. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்பச் செலுத்துகிறேன் என்றான். அவன் அதிக ஆஸ்தி உள்ளவன். ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். அது மட்டுமல்ல, 2ஆம் பகுதியில் சகையு சொல்லுகிறார், நான் ஒருவனிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இதை கேட்ட பொழுதுதான் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்துவனுடைய இல்லத்திற்குள் பிரவேசித்த பொழுது சகேயுவின் உள்ளத்திற்குள் ஒரு மாற்றம், ரட்சிப்பு. அதுதான் இரட்சகர் உள்ளத்திற்குள், வீட்டிற்குள், இதயமாகிய வீட்டிற்குள் வரும் பொழுது ஒரு மாற்றம். ரட்சிப்பவர், ரட்சிப்பவர். சகேயுவின் வாழ்க்கையிலே இரட்சகர் அவன் வீட்டிற்குள் வந்த பொழுது மாற்றம். யாரிடத்திலாவது நான் அநியாயமாய் எதையாகிலும் வாங்கி இருப்பேன் என்று சொன்னால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துவேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளையே, மனிதனுடைய வாழ்க்கையில் நியாயம் என்று ஒன்று இருக்கும், அநியாயம் என்று மற்றொரு பக்கம் இருக்கும். சில நேரங்களில் அநியாயத்தை அநியாயம் என்று தெரிந்தும் துணிகரமாய் செய்கிற
மனிதர்கள் உண்டு. அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதை வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகள் 22:8. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அநியாயமாய் யாரிடத்திலாவது வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சகையு சொன்னார். வேதம் என்ன சொல்லுகிறது? அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். மனுக்குலம் பாவத்தினால் நிறைந்து, அநியாயத்தினால் நிறைந்து, அக்கிரமத்தினால் நிறைந்து வருத்தத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறது. காரணம், அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தையே அறுப்பான். வருத்தத்தையே அறுப்பான். ஆகவேதான் இரட்சகர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். மத்தேயு 11:28 வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தருவேன். பாவத்தினால் உண்டான பாரம், அநியாயத்தினால் உண்டான பாரம், வருத்தம், இவைகளிலிருந்து மனிதனை ரட்சிப்பதற்காக, மீட்டெடுப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு இரட்சகராய் இறங்கி வந்தார். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளை, யோவான் எழுதின 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. இதை நாம் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நமக்கு இறங்கும்படி நம்முடைய இரட்சகர் அருகே நிற்கிறார், மிக சமீபமாய் நின்று கொண்டு இருக்கிறார். அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுமாக்கினே அவர் மேல் அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் இன்று நாம் குணமாகிறோம். பாவம் என்னும் கொடிய நோய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறது. இரட்சகராய் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல வேளையிலும் கூட நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் என்னோடு சேர்ந்து ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே, பாவத்திலிருந்து என்னையும் தூக்கி எடுக்க மாட்டீரா என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்குவீராக. பாவத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து ஒரு மெய்யான விடுதலை இன்றைக்கு உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அற்புதம் நடக்கட்டும். அப்பா, பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாக்கும். உலகம் தரக்கூடாத ஒரு தெய்வீக சமாதானத்தினால் கர்த்தர் அந்த இருதயங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.